ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் தங்கமதன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ஆடிஷன் போக போகிறோம். ஆடிஷன்னா நாளை கழிச்சு ஒரு ஆடிஷன் இருக்குது, மெகா ஆடிஷன் ஸ்டார் ராகுல்து. அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது ஆனால் இன்றைக்கி ஒரு தனி ஸ்பெஷலாக ஒரு ஆடிஷன் இருக்குது. அதனால தான் இப்போ கிளம்பிட்டேன். மார்னிங்கே ஒரு 12 o'clock நான் போயிட்டு வந்து இப்போ நம்பரில் கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு 400 என் நம்பர். அப்போ வந்து 100 தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, வீட்டில் வந்து சாப்பிட்டு மெதுவாக தூங்கிட்டு போகணும்னு வச்சு தான் வீட்டில் வந்தேன். அது சாப்பிட்டு லைட்டாக தூங்கிட்டு இப்போ சரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்களே. இப்போ காட்டு என்னென்ன நடக்க போகுது, ஆடியன்ஸில் எவ்வளோ பேர் வாங்க, எவ்வளோ என்னதுன்னு. ஓகே, வண்டி ரெடி, நாம் ரெடி, கிளம்புவோம். ஸோ மக்களே, போகிற வழியில் இந்த சாலிகிராமத்தில் வந்து 360 ஸ்டூடியோ இருக்கும். அங்கே வந்து எப்போவுமே ஆடிஷன் போயிட்டு தான் இருக்கும். நான் இப்போதுக்கு ஆடிஷன் இல்லையா போய் கேட்டு வந்தேன். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போகலாம். எப்போவுமே ஆடிஷன் போயிட்டு தான் இருக்கும். 3rd floor மேலே, செகண்ட் இல்லை, ஃபஸ்ட் இல்லை, 3rd floor மேலே போயிட்டுருக்கோம். ஓகே, இல்லையா போய் நம்ம ஆடிஷனே போய் அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ மக்களே, ஃபைனலி லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. லொக்கேஷனுக்கு வந்த பிறகு வண்டி இப்போ தான் நிறுத்தினோடனே பக்கத்தில் ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு இருந்தார். நான் கேட்டேன், ப்ரோ எத்தனை நம்பர் போயிட்டுருக்குன்னு. அவங்க சொல்கிற 200. நான் என் நம்பர் வந்து 410. இப்போ எப்படியோ நான் வந்து ஒரு 11:30 12 o'clock நம்பர் கொடுத்துட்டு போயிட்டேன். போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தூக்கத்தை போட்டுட்டு இப்போ தான் எழுந்துச்சி வாரம் வெளியே வந்து பார்த்தா சரி சந்தோஷமாக வந்தேன் வரும்போது. சரி ஓகே, இப்போ கொடுக்கல டக்குனு கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். அப்புறம் அவர் சொல்லிட்டு போகிறாரு, உள்ளே போய் போங்க, ஏதோ கொடுக்குறாங்க, உள்ளே போய் குடிச்சிட்டு வாங்கன்னு. என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில. உள்ளே பார்ப்பேன் என்னதுன்னு. இப்போ தான் நாங்கள் உள்ளே போய் காட்டுறேன் யாரெல்லாம் இருக்கிறா, எத்தனை க்ரௌட் ரொம்ப இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இந்த மண்டபத்துலாம் போயிட்டுருக்கு. ஸோ மக்களே, ஏகப்பட்ட க்ரௌட் வந்துருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் 10 to 20 பீப்புள்ஸ் மேலே ஆடிஷனுக்கு போயிட்டாங்க. அதுக்கு மேலே இப்போ போகிறவளோட சொல்லிட்டு இருந்தாலும் எதுவும் கொடுக்குறாங்கன்னு. இது வேறு எதுவும் இல்லைங்க, எங்கள் மோர் தான் கொடுத்துட்ருக்காங்க. என்ன பண்ண ஆர்டிஸ்ட் மேலே இவ்வளோ பிரியம் வச்சுருக்காங்க. Few minutes later. ஸோ மக்களே, நம்ம 1 hour வெயிட் பண்ண பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு தான் நம்ம ஆகுமா. ஏன்னா இப்போ 250 தான் போயிட்டுருக்கு. இப்போப்போ எப்படியும் 400 எப்படியும் ஒரு 6 o'clock மேலே ஆயிருன்னு சொல்லிட்டு நாளைக்கு வச்சுட்டாங்க. அதை ஓகே ஃபைன். ஒரு ஆர்டிஸ்ட்டு செலெக்ஷன் ஆகாமல் போகிறதுக்கு இதோ ரீசன்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே டக்குன்னு பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு 4-5 hours வெயிட் பண்ணுவோமா, இந்த மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஆனால் டிஸ்டர்ப் எப்படியோ ஆயிருங்க. நாளைக்கெல்லாம் பண்ண ஆயிரும் அது எப்படியோ. ஓகே, இப்போ அவங்களும் நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு 10 to 20 minutes கொடுக்குறாங்க. நம்ம ஏதோ இருக்கும். ஏன்னா சில ஆடிஷனில் நீங்கள் போகும்போது என்ன நடக்கும்னா, வந்தோடனே ஆடிஷன் எடுப்பாங்க, டக்குன்னு வெளியே அனுப்பி விட்ருவாங்க, கூப்பிட்றேமான்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அங்கே இங்கே ப்ராப்பராக ஆடிஷன் போயிட்டுருக்கு. ப்ராப்பராக எழுதி கரெக்டாக தெரிஞ்ச ஜென்னுன்னு தான். சூப்பராக இருக்குது ஆடிஷனு, நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்குள்ள இங்கேயே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளைக்குள்ளே இதில் கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு வந்தோடனே என்னென்னு காட்டுறேன். ஓகே, Day 2. ஸோ மக்களே, Day 2 ஆடிஷனுக்கு வந்தாச்சு. நான் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். உள்ளே க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. க்ரௌட் அவ்வளோ இல்லை. இப்போ போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நேற்று மாதிரி ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ லஞ்ச் டைம் போயிருக்காங்க எல்லாரும். லஞ்ச் முடிச்சுட்டு வரையும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ப்ரிப்பேராக வந்திருக்கேன். நேற்று நான் ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு போயிருக்கேன். ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு போனேன். இப்போ பார்க்குறேன் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். ஸோ மக்களே, எனக்கு க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இப்போது லஞ்ச் டைம் போயிருக்காங்க. லஞ்ச் டைம் முடியும் இப்போது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வந்தோடனே கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். ஸோ மக்களே, எப்போ மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் டென்ஷனில் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்காங்க. நான் நேற்று ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு போய் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயாச்சு. வெயிட் பண்ணுறேன் உள்ளே போகிறதுக்கு. சீக்கிரமாக கூட மாட்டேங்கிறாங்களே. ஸோ மக்களே, இப்போ ஆடிஷன் கொடுக்க போகிறேன். உள்ளே தான் போயிட்டுருக்கு. நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ரொம்ப இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சூப்பராக பண்ண போகணுன்னு. ஓகே, நான் பண்ணிவிட்டு வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ மக்களே, ஃபைனலி ஆடிஷன் முடிஞ்சிருச்சு. ஆடிஷன் சூப்பராக போயிருக்கு. நான் என் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, பார்ப்போம் ஃபோன் வருதா இல்லைன்னு பார்ப்போம். அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ ஆடிஷன் போகும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேளுங்க அவங்கள்ட்ட. கேமராமேன்ட்ட யார் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, கேமராமேன் இருப்பாங்க. நீங்கள் ஷூட் முடியும் அவங்கள்ட்ட கேளுங்க. சார் இந்த மாதிரி எப்படி சார் இருக்குது உங்களுக்கு, உங்கள் இது சொல்லுங்கள் சார் கேளுங்க. ஏன்னா எப்பவும் நம்ம ஆடிஷன் கொடுத்து நம்ம கிளம்பி போயிடுவோம் வீட்டுக்கு. ஓகே, ஃபோன் வரும்னு நினச்சிட்டு. இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் எல்லா இடத்துல போய் கேட்பேன், சார் நீங்கள் பெஸ்ட்டு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்குன்னு சொல்லுங்கள், இல்லை பிடிக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அவங்க சொன்னாங்க, ப்ரோ நானே டேரக்ஷனில் இருந்தேன்னா, நானே டேரக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் உன்னைய ஓகே பண்ணியிருப்பேன்ப்பா, அந்த மாதிரி நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. ஓகே, ஸோ மக்களே, நம்ம இந்த வீடியோ நம்ம இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுவோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பா.